இந்த வீட்டு பொண்ணு வந்தாச்சு. இனிமே அவளோட காரியங்களை அவளே செஞ்சுப்பா. இப்பதான் வரீங்களா? மல்லிய வழியில பாத்தீங்களா? வழியிலையா? என்ன சொல்ற? ஆமா, உங்க பையங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அது இருக்கட்டும், நாங்க அரியந்தபுரம் போகும்போது ரொம்ப சோர்ந்து போயிருந்த. இப்ப என்னடா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க? எப்படி? மல்லி வந்துட்டா இல்லையா, அதான். சரி 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 மா பனி 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 மா பனி பனி பா சா நி ச மா ரி ரி ச ச ரி ரி ச ச நி ரி ச ச நி நி ப பனி நி ப ப மா மா ரி மா பனி சா சா ரி மா பனி சா சா ரி மா பனி சா. மல்லி அக்கா நம்ம கூட தான் அங்க இருந்தா, இப்ப நம்ம கூட தான் வீட்டுக்கும் வரா. இவ வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க. மல்லியை நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில அவங்க தெம்பா இருப்பாங்க. அப்படியும் இருக்கலாம். யோ பங்காரி, சுந்தரி அம்மாவை எப்படியோ பாதுகாப்பா அங்கிருந்து கொண்டு வந்துட்டோம். நவராத்திரி முடியற வரைக்கும் எப்படி இவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது? இரு, எந்த இடத்துல வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத்தை? நீ எதை பத்தி கேக்குற? நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது இல்ல? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வருஷம் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதான். பொம்மை அடிக்க வைக்கணும், 9 நாளும் பிரசாதம் பண்ணணும், சுமங்கலிகளுக்கு வெத்தலை தாம்பூலம் கொடுக்கணும். புடவை? வெத்தலை பாக்கு தாம்பூலம்னு புடவை கொடுக்காம இருக்க முடியுமா லலிதா? 9 பேருக்கு புடவையா? ஒரு புடவை 500 ரூபான்னு வச்சாலும் 4500 ரூபாய் ஆகுமே. இதுல ஏன் கஞ்சத்தனை படுற? இந்த வருஷம் உற்சவத்துல ஸ்ரீசக்கரம் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கோவிலோட பேங்க் கணக்கு, வேலை செய்யறவங்களோட சம்பளம் இதையெல்லாம் விருப்பாட்சி சாஸ்திரி பாத்துக்கிறதே இல்லையா. கோவில்ல காரியதர்சியா இருக்கிறாரே சுப்பிரமணியம், அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாராம். கோவில் பணத்துல நிறைய பேர் நிறைய கையாடல் பண்ணிருக்காங்கங்கிற சந்தேகத்துல உங்க புள்ளைக்கும் இந்த மாசம் சம்பளம் போடல. போன மாசம் வீட்டு செலவெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு கையில இருக்கிற பணம் பத்தாம வெளியில போய் 3000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப போய் பண்டிகை, அதுக்கு வெத்தலை பாக்க, அதுல புடவை என்ன? நான் ஏதாவது உருப்படியா செய்யலான்னு பார்த்தா நீ தடங்கள் சொல்றதுக்குனே வா. ஏண்டி? ஏன் நீங்க குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க? எப்பவும் நான் தான் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கணுமா? ஆனா நீங்க எல்லாரும் எந்த முயற்சியுமே எடுக்காதீங்க, சரியா? நான் புது புடவைன்னு உடுத்தி கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலாச்சு. பண்டிகை திருவிழா எதுவும் இல்ல. எப்பவும் இருக்கிற புடவையில ஒன்ன தேடி பிடிச்சு அதையே தான் நான் கட்டிக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒன்னும் பணம் காசு கொண்டாங்க, நகை வாங்கி கொடுங்கன்னு கேட்கல. பண்டிகையை நல்லா கொண்டாடுவோன்னு சொல்றேன். அது உனக்கு பொறுக்கல. கடன் வாங்கியாவது எதுக்கு பெருசா செலவு பண்ணணும்னு நான் கேக்குறேன், அது தப்பா? பணம் இல்லைன்னா பண்டிகை கொண்டாட மாட்டீங்களா? பணம் இல்லைன்னா புது துணி வாங்க மாட்டீங்க. பணம் இல்ல பாயசம் பண்ண மாட்டீங்க.
எதுவுமே பண்ண வேண்டாம், விடு. இப்படியே கஷ்டப்படலாம். நான் செத்ததுக்கு அப்புறமா எனக்கு திவசமாவது பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த நேரத்திலயும் உனக்கு ஏதாவது பண பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்ப என்ன உங்களுக்கு? யாருக்கிட்டயாவது போய் கையேந்தி நான் பணம் வாங்கிட்டு வந்து தரேன், நீங்க நல்லா பெருசா பண்டிகை கொண்டாடுங்க. நீ கடன் வாங்க வேண்டாம், அடுத்த வருஷம் பண்டிகை வரைக்கும் அதை சொல்லி காட்டவும் வேண்டாம். லலிதா, உங்க பிள்ளைகிட்ட போய் எதையும் சொல்லி வைக்காதீங்க. நான் வாயே திறக்க மாட்டேன், போதுமா? லலிதா, இந்த இதுல 2000 ரூபாய் இருக்கு. கூடவே 10 கிலோ அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க இருந்துடா இவ்வளவுலாம் வாங்கிட்டு வந்திருக்க? இவ்வளவு நாளா சம்பளம் வரல, இப்போ வந்தது. ஆனா கோயில் ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சம்பளம் போடலன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. சம்பளம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். என்னங்க? உண்மையாவே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்களா? இல்ல, குண்டாச்சாரி கிட்ட ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபாய் வட்டி. இப்படி கடனா வாங்கிட்டே இருப்பீங்களா நீங்க? என்ன பண்றது, அம்மா ஆசைப்படுறாங்க. பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. பண்டிகைன்னா தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்மளால அவங்களுக்கு பட்டு புடவையோ நகையோ வாங்கி கொடுக்க முடியுமா? எத்தனையோ தடவை எனக்கு பணம் பத்தலங்கும் போது எதுவுமே சொல்லாம தன்னோட வளையல கழட்டி கொடுத்துருக்காங்க. அம்மாவோட சந்தோஷத்தை விட 3000 ரூபாய் ஒன்றும் பெருசு இல்ல லலிதா. ஒரு முறை அம்மாவுக்காக, ஒரு முறை பொண்டாட்டிக்காக, இன்னொரு முறை பிள்ளைக்காக, இப்படி ஒவ்வொருத்தரையா சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு நீங்க இப்படி கடனா வாங்கி மூழ்கி போயிட்டா எப்படிங்க? நான் முழுகினாலும் நீங்க கரை சேர்ந்துருவீங்க. எனக்கு அது போதும். நான் யாருக்காகவோ கையேந்து நிக்கலையே, என் குடும்பத்துக்காகத்தானே. என்ன கிடைக்குது? வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்ற விக்கிரகம் எங்க? இல்ல விருப்பாக்ஷா, நாம தேடுற அந்த விக்கிரகம் அவங்க வீட்ல இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? மல்லி அந்த வீட்ல தானே இருக்கா, அப்ப விக்கிரகமும் அந்த வீட்ல தானே இருக்கணும். நீ நல்லா பாத்தியா, இல்ல பேசாம நானே அவங்க வீட்டுக்கு போகவா? ஏன் முறையில நான் கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நான் அவங்க வீட்ல ஒரு மூலை முடுக்கு விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எந்த இடத்துலயும் விக்கிரகம் கிடைக்கல. மல்லி இங்கதான் இருக்காளான்னு இன்னும் முழுசா தெரியல. அந்த மகமாயி என் கண்ணை கட்டி விட்டுட்டாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, நீ இதே உடையில தான் போனியா? அந்த அளவுக்கு கூட எனக்கு மூளை இல்லாமல்ல விருப்பாக்ஷா. அங்க எப்படி போகணுமோ அப்படிதான் நான் போயிருந்தேன். பின்ன இங்க இல்லாம வேற எங்கே இருப்பா? வீட்டை விட்டா கோயிலுக்கு தான் போயிருப்பா. கோவிலுக்கு போயிருக்கான்னா அது உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படின்னா நம்ம அம்மனை ஏமாத்திட்டு விக்கிரகத்தை பறிச்சுக்கலாம். ஆமா, பாக்குறேன். அந்த பொண்ணு கோயில்ல இருந்தா விக்கிரகம் நம்ம கைக்கு கிடைச்சது மாதிரி தான். அப்படி ஒருவேளை அந்த விக்கிரகம் கிடைக்கலைனா, இந்த வருஷம் சக்கராபுரியில திரிபுர சுந்தரி அம்மன் கோவில்ல நவராத்திரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முழுசா இந்த 9 நாளும் அம்மனுடைய 9 சொரூபங்களையும் பூஜை பண்ணுவோம். சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணி, தேவி பிரசீதது மயி பிரம்மச்சாரிண்யருத்தமா.